அனுஷ உற்சவத்தை முன்னிட்டு மதுரையில் காஞ்சி மகா பெரியவருக்கு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை. திரளான பக்தர்கள் தரிசனம். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரியவரின் அனுஷ உற்சவம் எஸ் காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு சார்பில் மகா பெரியவா உம்மாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற முக்தி அடைந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை எஸ் காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ மகாபெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீரு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ருத்ரா அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். திருப்பரங்குன்றம் கோவிலில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று உயர் நீதிமன்ற வழக்கில் வெற்றி பெற்ற வழக்கறிஞர் ராமகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணனுக்கு குன்றம் காத்த அதிரதன் என்ற விருதினை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்வில் நடிகர் வையாபுரி, தமிழ்நாடு பிராமண சமாஜம் மதுரை மாவட்ட தலைவர் ரவி அம்மா, கேட்டரிங் உரிமையாளர் கிருஷ்ண ஐயர், இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் உட்பட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.